ஹே ஹாய் கைஸ், ஐம் கார்த்தி. இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா ஸ்ப்ளிட்டன்ஸ் தாங்க பார்க்க போகிறோம். ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து நிறைய பேருக்கு இப்போ வந்து அதிகமாகிட்டுருக்கு. ஸ்ப்ளிட்டன்ஸுங்கிறது நம்ம பூச்சி வெட்டுன்னு சொல்லுவோம். புழு வெட்டு வேறு, பூச்சி வெட்டு வேறு, ரெண்டுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்குது. இங்கே பாருங்கள், பூச்சி வெட்டுனா இப்படி இருக்கும். அதாவது நீங்கள் முடி என்ன தான் நீங்கள் பின்னாலுமே வந்து சிலிம்பிட்டு இருக்கும். இது மாதிரி தூக்கிட்டு இப்படி இருக்கிறது தான் பூச்சி வெட்டுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த பூச்சி வெட்டு இருந்தாலே வந்து முடி வந்து வளர விடாது. அதனால் நம்ம இது மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லாவே ஹேர் க்ரோத் நல்லா வளர ஆரம்பிக்கும். நான் ஃபஸ்ட்டு பாருங்கள், அதுக்கு வந்து அவங்கள வந்து ஹேர் வாஷ் நாளே நான் பண்ண சொல்லிட்டேன். நல்லா ஆயில் இல்லாமல் நான் குளிச்சுட்டு வர சொல்லியிருந்தேன். அவங்களும் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் செக்ஷன் பிரித்ததுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தாங்க எடுத்து நம்ம இது மாதிரி ஸ்ப்ளிட்டன்ஸ் வந்து கட் பண்ணணும். நான் என்னுடைய வீடியோவில் வந்து நிறையா வீடியோ நான் ஸ்ப்ளிட்டன்ஸ் வீடியோ நான் போட்டிருப்பேன். பார்க்காதவங்க இதையும் நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம முடி எடுக்கணும். பாருங்கள், இது மாதிரி எடுத்துகிட்டு நல்லா முடியை சுருட்டினதுக்கப்புறம் லைட்டாக சீப்பில் நம்ம பேக் சைடு நம்ம இது பண்ணி இழுத்து விட்டோம் அப்படின்னா அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃபுல்லாக நல்லாவே வெளியில் வரும். அதை வந்து நம்ம கட் பண்ணணும். இது மாதிரி பண்ணதுக்கப்புறம் பாருங்கள், ஸ்ப்ளிட்டன்ஸ் ஃபுல்லாக நல்லா நீட்டிகிட்ருக்கோம். ஆனால் கட் பண்ணும்போது ரொம்பவே கவனமாக கட் பண்ணணுங்க. நீங்கள் அவசரமாக இந்த வேலை வந்து பார்க்கக்கூடாது. எப்போயுமே நான் வந்து வீடியோ வந்து நான் வந்து ஓட விட்டுருக்கேன். அதனால் உங்களுக்கு வந்து அப்படி தெரியுது. ஆனால் நான் ரொம்ப ஸ்லோவாக தான் கட் பண்ணேன். இவங்களுக்கு ஃபுல்லாகவே கட் பண்ணி முடிக்க எனக்கு வந்து 1 hour ஆயிடுச்சு. அதனால் நீங்களும் வந்து கட் பண்ணிங்க அப்படின்னா ரொம்ப பொறுமையாக ஒவ்வொரு லேயராக எடுத்து குட்டி குட்டியாக எடுத்து தான் நம்ம கட் பண்ணணும். பாருங்கள், கட் பண்ணி முடிச்சிட்டேன். உங்களுக்கு எவ்வளோ ஸ்ப்ளிட்டன்ஸ் இருக்குது பாருங்கள். எல்லாமே கட் பண்ணி முடிச்சது தான். ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் பண்ணும்போது உங்களுக்கு ஹேர்லாம் வந்து ரொம்பவே அதிகமாகலாம் உங்களுக்கு ஆகாது. இருக்கிற ஹேர் அப்படியே தான் இருக்கும். குட்டி குட்டியாக அந்த ஸ்ப்ளிட்டன்ஸ் மட்டும் தான் நம்ம அந்த அளவு தான் நம்மளுக்கு முடி போகும். பாருங்கள், இப்போ நான் எல்லா சைடுமே வந்து நான் குட்டி குட்டியாக கட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓவரால் நம்ம வந்து எல்லாமே வந்து ஒன்றா சேர்த்து இது மாதிரி சுருட்டிடணும். சுருட்டினதுக்கப்புறம் மறுபடியும் அதே மாதிரியே வேக்யூம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஸ்ப்ளிட்டன்ஸ் கட் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து நம்ம சிசரை வச்சு நம்ம கட் பண்ணிக்கலாம். மேலே கட் பண்ணும்போதுலாம் ரொம்ப கவனமாக பார்க்கணும். ஏன்னா டக்குன்னு நீங்கள் வந்து முடியை கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த இடம் மட்டும் பாதியாக முடி இருக்காது. நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ரொம்ப கவனமாக பண்ணுங்கள். இல்லை பார்லரில் இப்போ தான் நீங்கள் வந்து நியூவாக பண்ணுறீங்க, நீங்கள் வந்து ஒரு பிகினர் அப்படின்னா கொஞ்சம் கவனமாகவே நீங்கள் பண்ணணும். ஏன்னா கஸ்டமருக்கு வந்து முடியை வந்து அப்படியே நீங்கள் கட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ரொம்பவே வந்து கஷ்டமாயிரும். அதனால் நீங்கள் வந்து கொஞ்சம் பார்த்து கவனமாகவே பண்ணுங்கள். நான் ஃபுல்லாகவே இவங்களுக்கு பாருங்கள் கட் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சதுக்கப்புறம் அவங்க ஹேர் வந்து ஒரே லெவலில் ஆயிடுச்சு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய். உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கிறேன்.